ஒன் ஷாட் மூவி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. ஹலோ காய்ஸ், நம்ம சேனல் பேர் ஒன் ஷாட் மூவி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாரு. ஹலோ வீவர்ஸ், நாம் இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கக்கூடிய டியூடு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவான பிரதீப் மீது லவ் வருது நம்ம ஹீரோயின். ஒரு நாள் ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசுலேருந்து உன்னை என் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால் நம்ம ஹீரோயினியும் மனசுடைஞ்சு போய் மேல் படிப்புக்காக பெங்களூர் போயிருந்தாங்க. இந்த இடப்பட்ட கேப்பில் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினியை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாமலேயே ஹீரோயினி மேலே லவ் வந்துடுது. ஹீரோவும் ஹீரோயினியோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு சரத்குமார். சரத்குமார் மினிஸ்டருங்கிறதுனால இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வராங்க. ஆனால் அந்த திருமணத்துக்கு வந்த ஹீரோயினி நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக நம்ம ஹீரோ ஹீரோயினியை லவ் பண்ணுறதுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்லையா? ஹீரோவும் ஹீரோயினியும் சேர்ந்தாங்களா இல்லையா? கடைசியில் ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொல்லக்கூடிய ஒரு படம் தான் அந்த டியூடு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே அவர் ரொம்ப நாளாக லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்காக மண்டபத்துக்கு போகிறாரு. ஆனால் அவர் கூட இல்லை, வேற ஒருத்தர் கூட கல்யாணம். நம்ம ஹீரோவை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ண ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நேராக மண்டபத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம், என்னை எதுக்கு பிரேக்கப் பண்ண, அதுக்கு ரீசன் மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே அந்த பொண்ணும் அதுக்கான ரீசன் சொல்லவே மாட்டேங்குது. கோவத்தில் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட தாலியை பிச்சிருந்தாரு. அங்கே உள்ள அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் அதுக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்காரு. இதை கேள்விப்பட்ட போலீஸும் விஷயம் தெரிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வெளியில் எடுக்க ஹீரோயினி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவனை வெளியில் எடுக்க வந்திருக்கியா, அவனுக்கு என்ன வேணுமா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினியும் என் முறை பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினி யாருன்னா ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு அமைச்சரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயினி. போலீஸும் ஹீரோ கிட்ட என்ன சார் உங்கள் மாமா முதலமைச்சர்னு சொல்ல வேண்டியானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் லைஃப் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பொண்ணை லவ் பண்ண அது இந்த மாதிரி பிரச்சனை முடிய நம்ம ஹீரோயினையும் வெளியில் கொண்டு வர இப்படி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஹீரோயினிக்கு ஹீரோ மேலே லவ் வருது. இது ஒரு புறம் நடக்க நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறாருனா, கல்யாணம் பர்த்டே இந்த மாதிரி பார்ட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினியும் அதே கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்றா வேலை பார்க்குறதால 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுறாங்க. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் போக இவங்க 2 பேரும் முறை பையன் முறை பொண்ணு வேற. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அவரும் ஹீரோயினி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ப்ரப்போஸை அவாய்ட் பண்ணுறாரு. ஒரு பொண்ணு வாண்டடாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுனா நீங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிதாங்க நம்ம ஹீரோயினி. ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஏன்டா அவளுடைய ப்ரப்போஸை ரிஜெக்ட் பண்ணிட்ட, அவள் தாண்டா உனக்கு சூட்டபுளாக இருப்பா அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதையும் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரியே தெரியலை. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு எங்கே பார்த்தாலும் ஹீரோயினுடைய முகம்தான் தெரியுது. அவசரப்பட்டு அவளுடைய ப்ரப்போஸை ரிஜெக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு ஏற்ற ஜோடினா அது அவள் தான் அப்படின்னு. அவளை மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தாய் மாமனான சரத்குமார்கிட்டையும் சொல்லிடுறாரு. அவரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு லவ் ஃபீலிங்ஸில் தான் வெளியூர் போயிருக்கா, அவள் வர்றதுக்குள்ளே நாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரத்குமார். நீ எதுக்கு லவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு நம்ம ஹீரோனோட அப்பா. ஹீரோட அப்பாவும் ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, நீ ஊருக்கு வந்துடுமா, பிரதீப் உனக்கு ஓகேன்னு சொல்லி. நம்ம ஹீரோட அப்பாவும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. ஹீரோயினியும் ஊருக்கு வந்துடுதாங்க. கல்யாணத்தில் நம்ம ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிரதீப் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் இவன் உன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் மனசு உடஞ்சி போய் நான் பெங்களூருக்கு போயிட்டேன். அங்கே எனக்கு வேற ஒருத்தர்கிட்ட பழக்கம் ஏற்பட்டு
நானும் அவரும் லவ் பண்ணுறோம்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் பேசி பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்ந்தோம். கடைசியாக கல்யாணம் பண்ண போகும்போது இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோனோட அப்பாவான சரத்குமாரும் தன்னுடைய மகளை கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் உன்னை கேட்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். பிரதீப்பை விட்டு தள்ளு, நீ யார் லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அந்த பையன் கூடவே உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம சரத்குமார். கடைசியாக ஹீரோயினுக்கும் அவங்க லவ் பண்ணுற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுதாரு நம்ம சரத்குமார். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட வாழ்க்கையும் ரொம்ப அனாதை ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயினி தான் லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவான பிரதீப்போட வாழ்க்கை அனாதை ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் அவர்கிட்ட எந்த பொண்ணு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சோ வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. தான் ஆசைப்பட்ட பொண்ணு வேறொரு பையனை லவ் பண்ணுறது தெரிஞ்சதுனால அந்த பையனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வைக்க நம்ம ஹீரோ படாத பாடுபடுறாரு. அந்த பொண்ணும் அவளோட காதலனும் இந்த பையன் இவனோட காதலியும் தனித்தனியாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த டியூடு கதை முடியுது. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டான படமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபேன்ஸ் யார் இருந்தீங்கன்னா இந்த படம் அந்த தீபாவளிக்கு ஒரு சரவெடி தான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த முழு திரைப்படத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.